இது ஒரு மக்களை சந்தித்து தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற்று இந்த நாட்டுடைய அரியாசனத்திற்கு வர நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்த விஜய் அவர்கள் இது போன்ற இயற்கை இடர்பாடுகள் வந்தபோதும் மக்களை என்னுடைய கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் போன்ற அதுதான் சொல்கிறேன். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களோட துன்பத்தில் துயரத்தில் அவர் கலந்துக்கணும். அதை விட்டுட்டு அவருடைய இல்லத்தில் கூப்பிட்டு ஒரு 50 பேருக்கு நான் நிவாரணத்தை கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன், நான் வந்தாக்கா மக்கள் கூட்டம் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிற அந்த சாக்குகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவரை விட மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர், கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தமிழ் இவர்களெல்லாம் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான், நாடகத்துறையிலிருந்து எழுத்துத்துறையிலிருந்து வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம். ஆக அவர்களெல்லாம் இது போன்ற இயற்கை இடர்பாடுகள் வந்தபோது, துன்பங்கள் வந்தபோது, துயரங்கள் வந்தபோது, சுனாமி வந்தபோது, ஆழி பேரலையில் மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்த போது எல்லாம் அவர்கள் இந்த மக்களை நேரடியாக ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் சரி, அல்லது புகழ் நடிகர் என்கிற புகழ் வெளிச்சத்தில் இருந்தபோதும் அவர்களெல்லாம் மக்களோடு இரண்டரை கலந்து மக்களோடு பணியாற்றி மக்களுக்கான பிரச்சனைகளில் வீதிக்கு போராடி சிறை சென்று தான் தங்களை ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை விட விஜய் அவர்கள் மிகப்பெரிய தலைவர் அல்ல.